திருச்சி திருவரங்கம் சுப்பிரமணியபுரம் பகுதியில் ரங்கசாமி என்பவருக்கு சொந்தமான 18 ஏக்கர் நிலத்தை போலி கையெழுத்து மூலம் 19 கோடி ரூபாய்க்கு விற்க முயன்ற பாஜக மாநில நிர்வாகி கோவிந்தனை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆண்களுக்கான நிரந்தர தழும்பில்லாத நவீன கருத்தடை குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்குடன் பெரம்பலூரில் பரப்புரை ஊர்தி பயணத்தை ஆட்சியர் கிரேஸ் பச்சாவ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நவீன கருத்தடை குறித்த துண்டறிக்கைகள் விநியோகிக்கப்பட்டன. இருசக்கர ஊர்தி ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் வேலூரில் மிக்கி மவுஸ் வேடமணிந்தவர் மூலம் பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது. இதில் இருசக்கர ஊர்தி ஓட்டிகளுக்கு சிறிய அளவிலான மிக்கி மவுஸ் எனப்படும் யானை பொம்மைகள் வழங்கப்பட்டன. தலை வெடிச்சு அப்படியே தலை உடஞ்சு போய் செத்து போயிட்டான். 10th படிக்கிற பையன் 3 பேருமே யூனிஃபார்ம்லேயே இறந்துருக்குறாங்க. சரிங்களா? அதனால் அதுக்கு ஹெல்மெட்டு எந்த இடத்துக்கு நடக்கும் நமக்கு தெரியாது. சரிங்களா? சிட்டியில் எல்லாமே நடக்கும். அதாவது ஹெல்மெட்டு கம்பல்சரி சிஸ்டமாக வந்து விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை சூலூர் அருகே உள்ள காடாம்பட்டி கிராமத்தில் விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். எண்ணெய் குழாய்களுக்கு மலர் தூவியும் ஒப்பாரி வைத்தும் அவர்கள் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். 50 சென்ட் இருந்ததுன்னா அது 10 சென்ட் கூட விற்க முடியாது. அந்த இடத்த எந்த நாதாரியும் கூட கேட்க முடியாது. அந்த அளவுக்கு கிராஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சோளப்பயிர் பூரா நாசமாகி கிடக்குது. தென்னம்பழ போச்சு. எப்படி எங்கள் நில யார் எங்களுக்கு பாதுகாப்பு? விவசாயின்னு இந்த அளவுக்கா? நாட்டில் கேட்டால் விவசாயி முதுகெலும்புங்கிறாங்க. முதுகெலும்பு முறிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. IDPL பிரைவேட் கார்ப்பரேட் கம்பெனிக்காரனுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்குது அரசு. இதில் உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சரும் மாண்புமிகு அமைச்சர் மாவட்ட ஆட்சியரெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பைப் லைனை உடனே நிறுத்தணும். நிறுத்தாவிட்டால் இதனை திருப்பூர் மாவட்டத்தில் அடுத்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து நடக்கும். புதுச்சேரி வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை சார்பில் வில்லியனூரில் விவசாய திருவிழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற விவசாயிகளுக்கு 5 வகையிலான பாரம்பரிய விதை நெல் மற்றும் இடுபொருட்கள் வழங்கப்பட்டன. கேழ்வரகு, திணை, சோளம், குதிரைவாளி உள்ளிட்ட சிறுதானியங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் விழாவில் காட்சிப்படுத்தப்பட்டன. விருதாசலத்தில் உரிமம் பெறாமல் செயல்பட்டு வந்த சமையல் எரிவாயு உருளை முகமையில் ஆய்வு நடத்திய வருவாய்த்துறையினர் முறைகேடாக விநியோகிக்கப்படவிருந்த 69 எரிவாயு உருளைகளை பறிமுதல் செய்தனர். அத்துடன் அந்த முகமை அலுவலகத்தையும் அதிகாரிகள் மூடி முத்திரையிட்டனர்.